வணக்கம். 8ஆம் நம்பர் தலைவர் பேசுகிறேன். நேற்று பேப்பரில் ஒரு செய்தி ரொம்ப கொட்டு எழுத்துல போட்டிருக்காங்க. டீ கடை பெஞ்சில் 11 வகையான மதுபானத்தை தடை செஞ்சாங்க. அதாவது என்ட்ரிகா என்டர்பிரைசஸ் நிறுவனம், அவங்க ஆந்திராவை சேர்ந்தது. ரெட்டி ஒரு 11 6 7 ரெட்டியை சேர்ந்தவங்க முதலாளிகளாக இருக்காங்க. அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க கிடையாது. அவங்க சென்னையில் பூந்தமல்லியில் ஆளை வச்சுருக்காங்க. அதில் உணவு பாதுகாப்புத்துறை எஃப்எஸ்எஸ்ஐன்னு சொல்லிட்டு ஒரு உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சோதனை பண்ணுறாங்க. நீங்கள் சுவைக்காக மெருகூட்டியிருக்கீங்க, அது லேபிள் தப்பாக இருக்குது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, இது உடம்புக்கு ஆகாது, குடிக்கிறவன் உடம்புக்கு ஆகாது, இது கேடு வரும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே தடை பண்ணிட்டாங்க. டக்குன்னு தடை பண்ண ஒரு நாள் கூட இல்லை, 24 மணி நேரம் கூட இல்லை. டக்குன்னு தடையை நீக்கிட்டாங்க தமிழ்நாடு கவர்மெண்ட். ஏன் தடை போட்டாங்கங்கிறது காரணத்தை சொன்னாங்க. ஏன் தடை நீக்கினாங்கிற விவரத்தை இது வரைக்கும் அரசு தரப்புலையும் சொல்லலை. வேறு யாருமே எதிர்கட்சிகள் தரப்புலையும் எதுவும் கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. இன்னும் ஓப்பனாக கேட்கணும்ல, அதுவும் கேட்க மாட்டேங்க. என்ன காரணம்னா, அவங்க ஏற்கனவே உறவுக்காரங்களா போயிட்டாங்க. எதிர்கட்சிக்காரங்க, திமுக உறவுக்காரங்க, அதிமுக உறவுக்காரங்க, அதே போல் விஜய் உறவுக்காரர் அவங்களுக்குள்ள, அதே போல் சீமையா உறவுக்காரர், இப்படி எல்லாருமே உறவுக்காரராக போயிட்டாங்க. இப்போ வந்தவரதே விஜய், இப்போ வந்தவங்கள உறவுக்காரர் ஆக்கிட்டாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரங்க. வருஷத்துக்கு 500,000 கோடி ரூபா மொத்த வரவு செலவு இருக்கக்கூடிய அந்த நிறுவனம் என்ட்ரிகா என்டர்பிரைஸ் நிறுவனங்கிறது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதியில் டாஸ்மார்க்கத்தை கொடுக்குறாங்க அவங்க. அப்படி இருக்கும்போது தடை பண்ணாங்க. எதுக்கு ஆய்வு பண்ணாங்க, எதுக்கு தடை பண்ணாங்க, எதுக்கு ரிலீஃப் பண்ணி விட்டாங்க அப்படிங்கிற விவரத்தை கண்டிப்பாக இது வரைக்கும் கவர்மெண்ட்டில் தெரிவிக்கவே இல்லை. அது ஒரு பெரிய மைனஸ் பாயிண்டாக இருக்குது. ஏன்னா ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுக்குறாரு. மேல்மட்டத்தில் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கூட அவர் எந்த இதுலேயுமே காசு வாங்கலை அப்படின்னு நான் தான் சொன்னேன். அது உண்மை. அந்த இடத்துல காசு வாங்கலை, அவ்வளோதான். வேறு இடத்துல காசு வாங்கினா பேசுவோம். இல்லை எதிர்காலத்தை இதே மாதிரி இருக்கா இல்லையாங்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதுதான் நம்மளுடைய வேலையை. நேற்று பேப்பரில் என்ன எழுதியிருக்காங்க, தடை வண்ணைய அந்த ரெட்டி குடும்பத்தில் இருந்து யாரோ ஒரு ஆள் முக்கியஸ்தர் போய் நேரடியாக போய் விஜயை பார்த்துருக்காங்க. முதலமைச்சரே பார்த்துருக்காங்க. பார்த்து இந்த மாதிரி எதுக்கு தடை பண்ணிக்க வச்சு, உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டவுடனே, விற்பனையில் எவ்வளவா இருந்தாலும் சரிதான், அதில் உங்களுக்கு 52% நீங்கள் எடுத்துக்கங்கட்டாங்க. 52% நீங்கள் எடுத்துங்க, மிச்சம் இருக்க 42% எங்களுக்கு போதும் அப்படின்னு. ஆக மொத்தத்தில் மொத்த ஷேர் ஹோல்டரே, அந்த கம்பெனியோடைய ஷேர் ஹோல்டரே விஜயா மாறிட்டார். அந்த கம்பெனியோட ஓனரே விஜயா மாறிட்டார். ஓனரே ஆதவ அர்ஜுனா மாறிட்டாங்க. அந்த கட்சி, அந்த பிராந்தி கம்பெனியுடைய ஓனரே விஎஸ்ஓபி எல்லாம் அந்த கம்பெனி தான், வீணே அந்த கம்பெனி தான். எல்லாமே அந்த 11 வகையான பிரபலமான நிறுவனத்தை அவங்க வச்சு நடத்துகிறாங்க. பிராந்தி, விஸ்கி இதுதான் தயார் பண்ணுறாங்க. ஆக அந்த கம்பெனி இப்போதைக்கு இந்த கவர்மெண்ட் விலை கொடுத்து வாங்கின மாதிரி தான் வாங்கிட்டாங்க. இவங்க தனியாக பிளாக் மெயிலில் வாங்கிட்டாங்க. இப்போ இதுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறத இது வரைக்கும் கவர்மெண்ட் தரப்பில் தெரியப்படுத்தவே இல்லை. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், உண்மையான ஆட்சி, தூய்மையான ஆட்சினா எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரக்கூடாதுன்றீங்க. இது சம்மந்தமாக எந்த கம்ப்ளைண்ட்டுமே வரக்கூடாது. தடை பண்ணால் தடை இல்லைன்னா தடை இல்லை, அவ்வளோ ரெண்டே பேச்சில் முடிக்கணும். ஆனால் இந்த 11 வகையான மதுபான கம்பெனியை நீங்கள் தடை பண்ணி திருப்பி ஓப்பன் பண்ணி விட்டது இது வரைக்கும் வெளியிலேயே வரல. ஆனால் இது நேற்று எழுதிட்டு 52% வரி, 52% ஓனர்ஷிப் நீங்களாக மாறிட்டியே அப்படி எழுதுறேன். இது எந்த கணக்கில் இருக்குது? 52 எவ்வளவு? 300 கோடி 400 கோடி ரூபா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பையில் நிறையுதுன்னு நான் எழுதியிருக்கேன், பத்திரிக்கைக்காரர் எழுதியிருக்கேன். இது எந்த வகையில் சரிங்கிற நமக்கு தெரியும். ஏற்கனவே நீங்கள் ஆட்சிக்கு வந்தவுடனே ஒரு பாட்டிலுக்கு ஒரு 124 பிராந்தி உள்ள ஒரு மது உள்ளதுக்கு 140 ரூபா பார்ட்டி மவுண்ட்டுன்னு சொல்லி வாங்குறாங்க. அதெல்லாம் நாங்கள் நீக்கிட்டா அப்படின்னு நீங்களே சொன்னீங்க. ஆனால் இப்போ என்னாச்சு? நீங்கள் அந்த செய்யலை. நீங்கள் அந்த தவிர விஜய் இப்போ வந்தோன்னு செய்யலை. மொத்தமாக அந்த கம்பெனியை வாங்கிட்டாப்புல. இது எப்படி சொல்கிறது? இது ஊழல் இல்லாத ஆட்சின்னு எப்படி நம்ம ஒத்துக்கிறது? ஆக நீங்கள் வேறு இவங்கெல்லாம் வரக்கூடிய ரூட்டு வேற, நம்ம போகக்கூடிய ரூட்டு வேற. இவங்ககிட்ட என்ன கமிஷன் வாங்குறது? அந்த ஆளையே நம்ம வாங்கிட வேண்டியது அப்படின்னு உங்கள் முடிவை இறங்கியிருக்கீங்க வேலைக்கு. நீங்கள் இந்த முடிவை இறங்கியிருக்கியா? அதுக்கு என்ன பதில்? இந்த இப்போ எழுதிட்டானே, கிழிக்கிறாங்க. இதுக்கு என்ன உங்களோட பதில் என்ன? நேற்று மேகமலை வருஷநாடு இதை பற்றி சட்டசபையில் தாறுமாறா ஏகப்பட்ட விமர்சனம் இதை எழுதிக்கிட்டே இருந்தாங்க, இதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அமைச்சர் ஒன்று பதில் சொல்கிறார், திமுகங்கிறாரு, அப்புறம் அதிமுகங்கிறாரு, அப்புறம் நாங்கங்கிறாங்க. நீங்கள் நேற்று ஆட்சிக்கு வந்திருக்கீங்க. ஆனால் அது முன்னாடியிலேருந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷமா 10 வருஷமா அதை புலிகள் சரணாலயம் எடுக்கணும்னு ரொம்ப கவனமாக தீவிரமாக மத்திய கவர்மெண்ட்டு எல்லாம் தீவிரமாகத்தே இருக்காங்க. அது வழக்கம் இங்கே போயிட்டே இப்போ சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வர சொல்லியிருக்காங்க. எல்லாருமே அந்த 12,000 மக்கள் இருக்காங்க, 6,000 ஹெக்டேரில் ஆக்கிரமிச்சு பருத்தி, இளமஞ்சி, வீடு, வாசை, தண்ணி தொட்டி, அது இது லொட்டுலாம் பண்ணிக்கிட்டு ஆக்கிரமிச்சு பல நாளாக இருக்காங்க. அவங்க ஆக்கிரமிப்பாளரும் சொல்ல முடியாது, அவங்க 100 வருஷமா இருக்காங்க. நானே ஒரு 100 வருஷம் 50 வருஷம் இருந்தால் அந்த இடத்த உரிமை வேணும்னு கேட்பேன். எடுத்த உடனே நீங்கள் சொன்னதுக்காக நான் போகணும்னு சொல்லிட மாட்டேன், நானும் போக மாட்டேன்.
இப்போ அந்த கொள்கையத்தை அவங்க ஸ்டாண்டாக எடுக்கிறாங்க. இங்கே நாங்கள் 100 வருஷம் இருக்கா, நான் 3 தலைமுறையாக இருக்கேன், 4 தலைமுறை இருக்கு, இன்னைக்குன்னு போனால் இதை இன்னைக்கு புலிகள் சரண் ஆக்கிட்டே நாங்கள் இங்கே போவோம், எங்களுக்கு விவசாயத்துக்கு வழி இல்லையே, இடம் இல்லையே அப்படின்னு அவங்க தவிக்கிறாங்க. அவங்களுடைய கஷ்டம், அவங்களுடைய வேதனை நமக்கு புரியுது. ஆனால் நேற்று விவாதமாக நேற்று சட்டசபையில் பேசினவங்க தெளிவாக பேசலை. மக்களுக்காகத்தான் நீங்கள் பேசுறீங்க, ஆனால் இன்னும் தெளிவு இல்லை. அதில் தெளிவு எங்கே பேசுனீங்க நீங்கள்? மத்திய கவர்மெண்ட் புலிகள் சரணாலயமே ஏன் கொண்டு வந்தேன்? மக்களை விட புலிகள் ஏன் முக்கியம்? அந்த புலிகள் தரப்புல இருந்து, அந்த காட்டு தரப்புல இருந்து யாருமே யார் வக்காலத்து வாங்கி பேசுனது? நீங்க வக்காலத்து வாங்கி பேசினாவிட நாங்கள் உள்ளது பொய், எது சரி எது தப்பு நம்ம எடுத்துக்கலாம். ஒரு நாட்டினுடைய மக்களையே விரட்டுங்க, இராணுவத்தை வச்சு விரட்டுங்கன்னு சுப்ரீம் கோர்ட் சும்மா எப்படி சொல்லுவேன்? சொல்லுங்க. எந்த வழக்கெல்லாம் சொல்லியிருக்கானா? கர்நாடகா தனி துறந்து அவளைதானே பிடிச்சி முதலமைச்சரே பிடிச்சி உள்ள வைக்க போறீங்க. அப்புறம் அவன் கேட்கறது இல்லையா இதை? அப்போ நான் சுப்ரீம் கோர்ட்டு சொன்னா நம்ம கை கேட்கணும் அப்படி போறதா? ஆக அவங்க ஒரு காரணத்தை வச்சுட்டு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. உத்தரவு போடல, நீ முடிஞ்சா பாருல, நான் ராணுவத்தை வச்சு ஆளை காலி பண்ணிடுறீ அப்படின்ட்டு இருக்காங்க. முடிஞ்சா பாருப்பா, நீ உன்னால செயல் இல்லப்பா, உனக்கு நீ ஆட்சி அரசியல் பண்ணுவ, அதுவும் இதுவும் எதிர்கட்சிக்கார போராட்டம் திருப்பி மறு ஆய்வு பண்ணுவ. இந்த கதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து வரும், மாநில சர்க்கார்ட்ட இருந்து. இது எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவை உடனடியா ஆயுத இந்திய ராணுவத்தை வச்சு அவங்களை வெளியேற்றணும். அவ்வளவுதான் எனக்கு தேவை. புலிகள் தான் முக்கியம், எனக்கு தேவை காடு தான் முக்கியம், எனக்கு தேவை மழை தண்ணி பெய்யணும். 4 மாவட்டம் இதை நம்பிட்டே இருக்கு. ராமநாதபுரம், சிவகங்கை, மதுரை, தேனி, இந்த 4 மாவட்டம் இதை நம்பிட்டே இருக்கு. இந்த மாவட்டங்கள்ல மழை குறைஞ்சு போனதுக்கு காரணமே இந்த காடு வளம் குறைஞ்சு போனதுதான் காரணம் அப்படின்னு இல்லை எழுதுறேன். எல்லாமே சொல்றேன். இந்த குறைஞ்சு போனதுக்கு, மழை குறைஞ்சு போனதுக்கு என்ன காரணம்? வைகை அணை வறண்டு போனதுக்கு என்ன காரணம்? இங்க காடு பத்தலை. காடுங்கிற பேர்ல வெறும் மலையாத்தே இருக்கு, மரங்கள்லாம் கிடையாது. புலிகள் வளரல, புலிகள் வரமாட்டேங்குது. இங்கே அருப்பு இது வரைக்கும் சிறுவிழுத்தூர் வரைக்கும் அந்த காடை உருவாக்கணுங்கிறாங்க. காட்டினுடைய தரம் பத்தலை, காட்டினுடைய அடர்த்தி பத்தலை. அடர்த்தி பத்தலைன்னா புலிகள் அங்கிட்டு வரமாட்டேங்குது. புலிகள் இனப்பெருக்கத்துக்கு தடையா இருக்கு. யாருக்குறைய 15,000 ஏக்கர் சொல்றாங்க, 20,000 ஏக்கர் சொல்றாங்க. 20,000 ஏக்கர்ல புலிகள் பெருகி இருக்கும். காடு நிறைய வளர்ந்துருக்கும், நிறைய பருத்தி, நிறைய விவசாயம் நாங்கள் விவசாயம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஆனால் அது கிடையாது. ஆனால் புலி நிறைய வளர்ந்துருக்கும். புலி இதுக்கு ஏறக்குறைய கிட்டத்தட்ட 50 புலி அங்கே கூடியிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு, ஒரு சர்வே எல்லாம் சொல்றாங்க. அந்த புலி பெருகாத காரணம் இந்த மக்கள் தேன், இந்த விவசாயம் தேன், இந்த கட்டடங்கள் தேன், இந்த காலனிகள். இப்படின்னு அவங்க கோர்ட்டு தெளிவா அவங்க சொல்றாங்க. இறக்கமே காட்ட முடியாதுல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது கோர்ட்டு தரப்புல இருந்து பார்க்கும்போது, வனத்துறை தரப்புல இருந்து பார்க்கும்போது சரிதான். ஆனா இவங்க 100 வருஷத்துக்கு மேல அந்த இடத்துல இருக்கும்னு சொல்றாங்க. இவங்க நம்ம கழுத்தை பிடிச்சி வெளியே தர்றது நியாயமாவும் தெரியல. சரி, மனுஷன் புலிகள் இருக்கக்கூடிய இடத்துல, யானை இருக்கக்கூடிய இடத்துல, பூனை இருக்கக்கூடிய இடத்துல, எல்லா விலங்குகள் இருக்கக்கூடிய இடத்துல மனுஷன் போய் தைக்கிறேன். அப்புறம் அது எங்கே போகும்? அதுக்கு வீடு இல்லை. அதுதான் வீடு. புலிகளுக்கும் காட்டு மாடுகளுக்கும் அதுதான் வீடு. ஏன் பரிச்சல் இனத்துக்கு, ஏன் மேய்ச்சல் இனத்துக்கு ஏன் மலை மேலே ஏறி போறோம், ஏன் ஃபாரஸ்ட் தடை பிடிக்க? காரணம் என்ன? ஏற்கனவே அதை நம்பித்தான் பல மாடுகள் உள்ள இருக்கு. அந்த புல்லை நம்பித்தான் மாடுகளே உள்ள இருக்கு. இங்கே இருக்கக்கூடிய மாடு போய் அது தின்னு பிடிச்சுன்னா, அங்கே இருக்கக்கூடிய மாடு இறை இல்லாமல் ஒன்று கீழே வரும், இல்லைன்னு செத்து போயிடும். கீழே மனுஷனை முட்டும், ஊருக்குள்ளே வரும், பல உயிர் சேதம் ஏற்படும். அப்புறம் அதை விரட்டணும், அப்புறம் வனத்துறைக்கு தான் போன் எடுப்பேன். பல பிரச்சனை வருது. அதனாலதான் இங்கே இருக்கக்கூடிய மாடை பூரா காட்டுக்கு பகுதியை போய் மேயறதுக்கு தடுக்கிறாங்க வனத்துறை. இது ஒரு பிரச்சனையா இருக்கு. இப்ப எல்லாருமே மக்களுடைய பிரச்சனையை பற்றித்தான் பேசினீங்களே ஒழிய, அங்கே இருக்கக்கூடிய காடு எவ்வளவு முக்கியம், புலிகள் எவ்வளவு முக்கியம், அந்த உலகம் நடக்கிறதுக்கு புலிகள் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத யாருமே பேசல. அதை பேசியிருந்தா நல்லா இருக்கும், தெளிவுபடுத்தணும்ல. ஒரு பிரச்சனைன்னு ஆரம்பிச்சுட்டா ஒத்த பக்கமே கோடாங்கி அடிச்ச மாதிரி அடிச்சுக்கிட்டே போனீங்கன்னா எங்களுக்கு என்ன தெரியும்? நாலாபுரம் பேசணும்ல, நாலாபுரம் பேசுங்க. அந்த புலிகள் வளர்ப்புக்கு இவங்க தடையா இருக்காங்கன்னு கோர்ட்டு கருதுறாங்க. காடு வளர்ப்புத்துறை கருது, ஃபாரஸ்ட் கருதேன். சுருக்கமா கோர்ட்டு கருதுங்கிற ஃபாரஸ்ட் கருதேன். அந்த இடத்துல காடுகளே இல்லைங்கிறேன், மலைகளை சும்மாதான் கிடக்கு. ஆனா அந்த இடத்துல இவங்க தான் அழிக்கிறாங்கன்றேன். இன்னொன்று சுருக்கமா, இவங்களாலதான் அந்த புலிகள் இனம், பெரிய பெரிய மான்கள் இனம் வேட்டையாடப்படுதுன்னு சந்தேகப்படுறாங்க. சுருக்கமா, காடா இருக்கணும், மனுஷன் போய் உள்ள இருந்துக்கிறேன். அப்ப இவனுக்கு ஏத்தாரோ உள்ள போறேன், ஒரு மானை பிடிச்சி அடிப்பேன், சாப்பிடுவேன், புலிகளை கொல்லுவேன், புலித்தோலுக்கு விற்பேன். நம்ம ஏற்கனவே இதெல்லாம் சொல்லியிருக்கோம். தாய்லாந்துல புத்த சாமியார்னு இருப்பாங்க, காவிய கட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது பெருசா போட்டாங்க டிவியில். புலியை மாமிசம் கூட திங்க மாட்டேங்குது வளர்க்குற புலி. எத்தனை நூற்றுக்கணக்கான புலி, புத்த மடாலயங்க நிறையா. மியான்மரு, தாய்லாந்து, சீனா, இப்படி பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த புத்த மதம் பரவி இருக்கக்கூடிய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, நேர புலியை ஒவ்வொரு மடத்துலேயே 4 புலி கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. கட்டி போட்டு சும்மா அவுத்து விட்டுருவாங்க.
இங்கிட்டு புத்தக துறவிகள் மொட்டை எடுத்துட்டு என் பாட்டுக்கு டிங்கி டிங்கி அடிக்கிட்டே தெரியும். அது புலிவாடு தூங்கும் நாய் படுத்து கிடக்கிற மாதிரி. அது என்னன்னு பார்த்தா மாமிசத்தை கொண்டு போய் கொடுக்குறாங்க திங்க பண்ணிக்கு. அது இந்த மாதிரி சோறு, இட்லி, தோசை, சப்பாத்தி இதை நீங்க அந்த புலியினுடைய லட்சணத்தை பார்த்தா வத்தி வறண்டு போய் ஆக மொத்தம் அண்டங்காக்கா மாதிரி இருக்கு. அது பேர் புளியே கிடையாது. புளி என்ன திங்கணும்? கறி திங்கணும், மாமிசம் திங்கணும். நான் அது இல்லாம நான் புளி மாமிசம் திங்காத நான் புளியா மாத்திரேன்னு சொன்னா அது வத்தி வறண்டு போய் எலும்பும் தோலுமா அது 2 அடி கூட எடுத்து வைக்க முடியாது விலைக்கு. அது படுத்து கிடக்கு சும்மா எலும்பு தோல் வத்தலா. சப்பாத்தி ஓட்டா புளிக்கு சப்பாத்தி ஓட்டா விளங்குமா? அது வேட்டையாடி திங்கக்கூடிய உணவு. அது அதனுடைய பாணி. அது இதை விட்டு இவங்க கட்டி போட்டு சும்மா நடிக்கிறது. அமெரிக்காவில் கனடாவில் இப்படிதான் ஏர்போர்ட்ல சோதனை பண்ணியிருக்காங்க. வெறும் புலித்தோலா வந்து இறங்கிருக்கு. புலித்தோலா வந்து இறங்கினோடனே எங்க இருந்துடா புலித்தோல் வருது? புலி கொண்டு விட்டானா நாடு அழிச்சு போய் மேடம், மழை பெய்யாதடா, இல்ல தண்ணிக்கு செத்து போவானடா, அரசாங்கம் தானடா அவனையும் பார்க்கணும், செத்து போன உணவுக்கு பஞ்சம் வந்துருமேடா நாட்டுல அப்படின்னு சொல்லி இந்திய கவர்மெண்ட் இல்ல சீனா கவர்மெண்ட் எல்லா கவர்மெண்ட்டுக்கும் ஒரு தந்தி கொடுக்குறேன். இந்த மாதிரி தொடர்ந்து புலித்தோல் வந்துகிட்டே இருக்கு கனடாக்குள்ள. அது என்னன்னு நீங்க பாக்குற அப்படின்ட்டு இந்திய கவர்மெண்ட் சுதாரி போயிட்டேன், சீன கவர்மெண்ட் சுதாரி போயிட்டேன், ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் சுதாரி போயிட்டேன். ஆகா புலித்தோலை எவன்டா கடத்துறேன், புலி எவனை கொண்டு தான்டா கடத்துறேன், யார் அப்புறான்ட்டேன். ஆனா எவன் நான் இல்லை நீ இல்லைங்கிற எல்லா பேருமே. கடைசியில பார்த்தா தாய்லாந்துல உள்ள பூந்து அடிச்சிட்டாங்க, ராணுவம் உள்ள பூந்துட்டாங்க, மலையாளத்துக்கு உள்ள பூந்துட்டாங்க. என்னன்னு பார்த்தா புளிய வாங்கிட்டு வர்றது, உள்ள இருந்து மலையில இருந்து புளிய வந்து பிடிச்சு வந்து கட்டி போட்டு அவங்களா கொண்டு விடுறது. சாப்பாடுக்கு வழி இல்லாம இல்ல, இவங்களா சப்பாத்தி ஓரம்னு சொல்லிட்டு வெளியே அதாவது புத்த துறவிகள் கொல்லுவானா, மாமிசமே சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், புளியவே மாமிசம் சாப்பிடக்கூடாது நினைக்கிறேன், கொல்ல மாட்டேன், எல்லா உயிர் மேல இறக்கம் காட்டுறேன் புத்த துறவி. சும்மா இவங்க இந்த ஒரு பேரை வச்சுக்கிட்டு இவங்க என்ன செஞ்சுட்டாங்க, புளிய பிடிச்சு வந்து கழுத்தை நினைச்சு கொண்டு விடுறது. கொழுத்தை எடுத்து அந்த தோலை மட்டும் ஒரு தோல் 15 லட்சம் 20 லட்சத்துக்கு விற்கிறது. ஆக மொத்தத்துல பார்த்தாங்க பிடிச்சி புத்த அடையாளத்தை மூடுறான்ட்டேன், பூரா சீல் வச்சு புத்தத்துறை அப்புறம் உள்ள அடிச்சிட்டாங்க. புளியை கொண்டு தோலை ஏற்றுமதி பண்ண அப்புறம் உள்ள அடிச்சிட்டாங்க. அவ்வளவு தொலைக்கு புலி முக்கியமானது. அவ்வளவு தொலைக்கு புலியினுடைய தேவை ஒவ்வொரு நாட்டுக்கும் மிக முக்கியமானது, காடு வளர்ப்புக்கு மிக மிக முக்கியமானது. அந்த இடத்துல நானா என்னுடைய கருத்து, இது உங்களை வெளியேற்றணும்னு நோக்கம் கிடையாது, நான் சொல்றேன். அந்த இடத்துல மேகமலை வருசநாடு பகுதியில அந்த 20,000 ஹெக்டேர்ல நீங்க ஜனங்கள் வெளியேறிட்டீங்கன்னா ராமநாதபுரம், சிவகங்கை, தேனி, மதுரை 4 மாவட்டத்துக்கும் தண்ணிக்கு பஞ்சமே இருக்காதியா. இப்போ வைகாத்துல ஓடிக்கிட்டே இருக்குங்க. இப்ப நீங்க வந்ததையா நீங்க அங்கே குடியிருக்கிறதே எங்களுக்கு மழை இல்லாம போச்சு. வைகாத்து வறண்டு போய் கிடக்கு. வைகாத்து வறண்டு போய் கிடக்கிறதுக்கு நீங்க குடியிருக்கிறதே காரணம். என்னடா இது எப்படி பேசுறேன்னு நினைக்க கூடாது, உண்மை நிலைமையை பேசுறேன். ஆனா திடீர்னு வந்து சட்டத்திட்டத்தை பாக்குறாங்க, உலகத்தை பாக்குறாங்க, நாடை பாக்குறாங்க, எல்லாத்தையும் பாக்குறாங்க, வனத்துறை எல்லாத்தையும் பாக்குறது, ஃபாரஸ்ட், கோர்ட்டு எல்லாம் பாக்குறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய விஷயத்துக்குள்ளே நீங்க நின்றுக்கிறீங்க. தப்பு கிடையாது, நானா இருந்தாலும் என் விஷயத்துக்குள்ளே நிற்பேன். ஆனா தப்பு கிடையாது, ஆனா நின்றுக்கிறீங்க. நாங்க இங்கே போவோம், வழி இல்லை, நாங்க எல்லாம் காலகாலமா அங்கே இருக்கோம். எல்லாத்தையும் நீங்க வாதம் பண்ணல. ஏன் வாதம் பண்ணல? சட்டசபையில வாதம் பண்ணணும்ல. சட்டசபையில நீ ஒன்ன மட்டும் இந்த மக்களை மத்தியே பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா அந்த பக்கம் என்ன சொல்றாங்க, கோர்ட் என்ன சொல்லுது, வனத்துறை என்ன சொல்லுது, ஃபாரஸ்ட் சட்டம் என்ன சொல்லுது, ஏன் அவங்க உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, விளக்கமா சொல்லு. இவங்க விஷயத்தை எப்படி விளக்கமா சொல்ற? அங்கே அரசாங்க கட்டணம் கட்டிட்டு குடிநீர் பை போட்டிருக்கான், போஸ்ட் மரம் ஊண்டி இருக்கான், கவர்மெண்ட் வீடு கொடுத்துருக்கான், வீட்டு வரி கொடுக்குறேன், அது கொடுக்குறேன், இது கூட எவ்வளவு விரிவா பேசினேன். அது மாதிரி வனச்சட்டம் என்ன சொல்லுது, புலிகளுடைய தன்மை என்ன, அந்த காடுகள்ல என்னென்ன தன்மை, அவங்களை வெளியேற்றிட்டா அவங்க அவங்க உள்ள இருக்காம இருந்தா என்னென்ன மரம் இருந்திருக்கும், அந்த மரத்தால் என்ன நாட்டுக்கு என்ன பலன் கிடைச்சிருக்கும், எல்லாத்தையும் விரிவா பண்ணு. பகை வந்தா வரத்தையா செய்ய, அதுக்காக எல்லாருக்கும் தாங்க முடியுமா? பகை வரது நாளை விசாரிச்சாத்தே, நாளை வாதம் பண்ணாதே முடிவுக்க வரும். அதனால இப்படி போய்கிட்டு இருக்கு, ஒவ்வொரு விஷயம் இப்படி போய்கிட்டு இருக்கு. அதனால இப்ப அங்க மேகமலை வருசநாடு பகுதியில் என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. அது ஒண்ணுமே செய்ய முடியாது. இவங்க தீர்மானம் போட்டாலும் சரி, கத்தினாலும் சரி, கதறினாலும் சரி, வெளியேற்றி விட்டுறாங்க. கோர்ட் எடுத்து நம்ம ஒண்ணு மறுசீராய் பண்ணலாம், தூக்கி வெளியே எடுத்து போயான்ட்டோம், பேப்பரை வெளியே எடுத்துட்டு போன்றாங்க. ஒண்ணுமே செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்? எனக்கு தேவை நாடுதான் முக்கியம்பாங்க. நீ ஏன் அந்த இடத்துல போய் இருந்தேம்பாங்க. ஏன் அந்த இடத்துல இன்னும் மேற்கொண்டு போனீன்னு கவர்மெண்டோட முட்டினா கவர்மெண்டே பிடிச்சி உள்ள வச்சு போவாங்க. நீ ஏன் இவ்வளவு நாள் அவங்க அனுமதி விட்டா? ஏன் ஃபாரஸ்ட்டுக்குள்ள நீ ஏன் அவனுக்கு வீடு கட்டி கொடுத்தா? ஏன் மலைக்குள்ள நீ ஏன் தண்ணி தொட்டி கொடுத்தா? ஏன் கரண்ட் கொடுத்தா? கவர்மெண்ட் அதிகாரி பூரா பிடிச்சி உள்ளாடுறான்ட்டு நெருக்கி போங்க. நீங்க நான் சொல்றது நடக்குதா நடக்கலான்னு பாருங்க. நீ என்ன சப்பக்கட்டு கட்டியா? வெளியேற்றுற நான் உத்தரவு நீ மறுசரி ஆய் பண்ற, என்ன நினைச்சுக்கிட்டுற அப்படின்னு சொன்னா இசை எல்லாரும் ஆதவரிச்சு எல்லாரும் ஒண்ணுக்கு உட்காந்துருவாங்க. அவ்வளவுதான். இவன் எதிர்கட்சிக்காரன் கத்தலாம், ஆட்சியில் இருக்கவனுக்கு தானே தெரியும் சட்டத்திட்ட கோர்ட்டு என்ன, கோர்ட்டு மதிக்கலாம் என்ன ஆகும். அவனே போலீஸை அழைச்சி விட்டு அவனே ராணுவத்தை அனுப்பி விலக்கி விட்டு போயிருவேன். அப்ப நீங்க இங்க ஆட்சியில இருந்து புடுங்குறதா?
நீங்க தேவையில்லப்பா. வருச நாட்டு மக்களை வெளியேற்றுறதுக்கு விஜய் கவர்மெண்டே தேவையில்லை. நேரடியாக சுப்ரீம் கோர்ட்ல ராணுவத்தை இறக்கி வெளியேற்றான்ட்டு போயிருக்கேன். நினைச்சுக்கிட்டீங்களா? எப்படி இது தீர்க்கு போகும்னு எனக்கு தெரியல. கோர்ட்டு தீர்ப்பை மிஞ்சி எதுவும் பண்ண முடியுமா? சரி, கோர்ட்டு மறு சீராய்வு பண்ற அளவுல தீர்ப்பு இருக்கா? தீர்ப்பு தெளிவா இருக்கு. தீர்ப்பு குழப்பம் இல்லாம இருக்கு. இப்ப குழப்பம் என்ன? இவங்க இதை வச்சு அரசியல் பண்ணி உங்களுக்கு சப்பக்கட்டம் உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி குழப்புறாங்க. உங்களை குழப்புறாங்க. ஆக மொத்தத்துல விஜய் இந்த மேட்டர் சுத்தமான பகை வரும். கம்யூனிஸ்டுக்காரர் போராடுறாரு, இங்க போராடலாம், நடக்கணுமே. நானும் உங்களோட போராடி என்ன பண்ணேன்? ஆக மொத்தத்துல நாட்டுல எந்த பிரச்சனையுமே ஒரு முடிவு எடுக்க முடியாத விஜய் போய்கிட்டு இருக்காரு. ஊழல் பிரச்சனை தலை தூக்குது. கட்சியில விஜய் ஆட்சியில இப்ப ஊழல் பிரச்சனை இப்ப தலை தூக்குதப்பா. ஒரு பக்கம் நீங்க இல்லைன்னு காட்டுறீங்க, ஆனா இன்னொரு பக்கம் பேப்பர்ல வரிவரையா எழுதிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு கம்பெனியை உங்க சொந்த கம்பெனியா மாத்திட்டிய. 11 வகையான மது பிராந்தி கம்பெனிய உங்க விஜய் சொந்த கம்பெனியா மாத்திட்டாப்புல. 52% உங்களுக்கு பங்கு, அவனுக்கு 48%. 50 வருஷமா 60 வருஷமா ஆட்சி செஞ்ச வரைக்கும் இந்த புத்தி வரலையா? இந்த சாணக்கியத்தனை வரலையா கொள்ளையடிக்கிறதுல? ஆனா பரவாயில்ல, எல்லாருக்கும் பாராட்டுகள்.